இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இட் எண்ட்ஸ் வித் அஸ்ங்கிற படம் வந்து படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நாளாகவே அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசை. சொந்தமாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு வந்து போகிறாங்க. அப்படி இன்னொரு ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா, நியூரோ சர்ஜனாக வந்து இருக்காங்க. நியூரோ சர்ஜனியாக இருக்கவங்க வந்து ஒரு டைம் பாரில் பார்த்தம்போது வந்து ஹீரோயினுக்கு வந்து பிடிச்சி போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் பிடிச்சி போய் வந்து 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேட்டிங்கு அப்படின்ட்டு ரொமான்ஸுன்னு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் இடையில வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து மன வருத்தம் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹீரோயின் பண்ணுறது அப்புறம் மற்ற ஆம்பளைங்களோட பேசுகிறது வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதனால் பயங்கரமாக டென்ஷன் ஆகி வந்து பொருளெல்லாம் தூக்கி வீசி பயங்கர காண்டாயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பழைய எக்ஸ் லவரும் வந்து வந்துடுறாங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஹீரோயினை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க ஊரில் இருக்கும் போதும். அவர் திரும்பி அவங்க எக்ஸ் லவரை வந்து இந்த இடத்துல வந்து மீட் பண்ணதுக்கப்புறமா வந்து 2 பேத்துக்குள்ளேயும் வந்து திரும்பி காதல் மலர ஆரம்பிக்குது. இதுவும் ஒரு ரீசன் தான். அவரோட இப்போ லவ் பண்ணுற ஹீரோ வந்து பிடிக்காத நியூரோ சர்ஜனுக்கு வந்து பயங்கர டென்ஷனாக கோவமாக காரணம் இதுவும் ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் இந்த பழைய லவர் வந்ததுனால வந்து அவர் பயங்கரமே வந்து ஆத்திரமாயிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் விட்டு போகிற ஒரு நிலமை வந்துடுது. நம்ம ஹீரோயினும் வந்து பழையபடி வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பழைய எக்ஸ் லவரோட. கடைசியில் வந்து அதிரடி சண்டை எல்லாமே போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவரோட பழைய எக்ஸ் லவரோடைய வந்து ஒட்டுக்கா சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறமா வந்து நியூரோ சர்ஜனை வந்து அந்த அவங்களோட பழைய எக்ஸ் லவர்கிட்ட வந்து சண்டை போட்டு இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்த மட்டும் இல்லாமல் ஹீரோயினை விட்டு போகிற ஒரு நிலமை வந்து உண்டாயிடுது. அப்புறம் கடைசியில் வந்து இது எல்லாமே வந்து நமக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் திரும்பி என்னோடய எக்ஸ் லவரோடய வாழ போகிறேங்கிறத வந்து உணர்த்துகிற ஒரு கதையாக தான் இருக்குது இந்த படம்.